இப்லீஸ் ஒரு செய்தி சொன்னா, ஃபிரௌன் நீனும் பெரிய அயோக்கியன், நானும் பெரிய அயோக்கியன், நம்ம ரெண்டு பேரும் அயோக்கிய பேர் தான், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் ஒன்று சொல்லவா, உன்னையும் என்னையும் இறைவனுக்கு பிடிக்காது, படைத்த ரப்புக்கு பிடிக்காது. ஆனால் உன்னையை விட என்னையை விட இன்னொருத்தனுக்கு பிடிக்காது அல்லாவுக்கு. அது யாருன்னு சொல்லட்டுமான்னு கேட்டான். ஃபிரௌன் ஆச்சரியப்பட்டு போனான். என்னையும் உன்னையும் விட பிடிக்காத ஆள் உலகத்தில் யார் இருக்கா இறைவனுக்கு? நம்ம எம்பிட்ட அநியாயம் பண்ணியிருக்கோம், அக்கிரமம் பண்ணியிருக்கோம். ஊரில் உள்ள மொத்த மொல்ல மாதிரித்தனமும் நம்ம தான் பண்ணிட்டு அலைகிறோம். எல்லாத்தையும் கெடுக்கிற வேலை, எல்லாத்தையும் வழிகெடுக்கிற வேலை, எல்லாத்தையும் அநியாயம் பண்ணுற வேலை நம்ம தானையா பண்ணுறோம். நம்மளை விட இறைவனுக்கு பிடிக்காத ஒருத்தர் இருப்பானா, யார் அதுப்பா சொல்லியா அப்படின்னு கேட்டான். அப்புறம் இப்லீஸ் சொன்னா, மனிதர்களுக்கு இடையிலே ஏதாவது சில நேரங்களிலே முன்பின் ஆகும் சமயத்திலே பெரிய மனசு பண்ணி நீங்கள் இதை விட்டுருங்க, அல்லாவுக்காக வேண்டி பொறுத்துக்குங்க, என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி ஒருத்தர் வந்து கேட்குறாரு. நீங்கள் பண்ணதெல்லாம் என் வாழ்நாளில் மறக்கவே முடியாது, நான் மௌத்தா போனாலும் கூட என் முகத்தில் வந்து முடிச்சிடாதீங்க, உங்களுக்கும் எனக்கும் உள்ள உறவு போச்சு, இத்தோட போச்சு, நமக்கு இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் கட்டு போச்சு, போங்க என்று ஒருவர் முகத்தில் அடித்ததை போன்று பேசி திருப்பி விடுகிறார். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்.